ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ நம்ம குவைட் பிளேஸ் டே 1 மூவி இப்போது ரிலீஸும் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவில் தேட்டர்ஸில் தான். அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து ஜஸ்ட் 1 or 30 minutes ஆன மூவி தான். ஆனால் மெயினாக நீங்கள் நம்ம குவைட் பிளேஸோட பார்ட் 1 and பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபுல் ப்ரீக்வலான ஸ்டோரி தான், பட் உள்ளே வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி வைஸாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதான் வந்து நம்ம குவைட் பிளேஸ் பார்ட் 1 and 2ல் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. சில நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கே, யார் அந்த கிரியேட்டர்ஸ் எங்கே வந்தீங்கன்னு. ஸோ அதை பற்றி தான் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு ப்ரீக்வல் மூவியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபர்ஸ்ட்டு எப்போ தான் அந்த அட்டாக் நடந்தது அண்ட் இதுக்கப்புறமா அங்கே இருக்க ஹியூமன்ஸ் அப்போ தான் கற்றுக்குனாங்க நம்ம சைலண்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது டோட்டல் ஒரு ஏலியன் இன்வேஷனாகவே மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கிரியேச்சர் எங்கேருந்து வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே டவுட் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து நம்ம குவைட் பிளேஸ் பார்ட் 1 and 2ல் இது வரைக்கும் அவங்க தரல தான். பட் இந்த படம் வேர்த்தாக இருந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹை த்ரில்லர் சஸ்பென்ஸான மூவி பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா, அதுவும் சீட்டேஜ் ஆன த்ரில்லர்னால் கண்டிப்பாக நீங்கள் இப்போது தேட்டரில் போய் பார்க்கலாம். படத்தில் மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் டோட்டல் ஒரு லாஸ்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான். அண்ட் இந்த ஏலியன் இன்வேஷன் நடக்கும்போது அவங்களுக்கும் சுத்தமாக புரியாது. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே எதுவுமே புரியாது. திடீர்னு என்ன ஒரு ஏலியன் அட்டாக் ஒரு இன்வேஷன் ஆட்டம் நடக்குது. அண்ட் இந்த கிரியேச்சர்னால் சவுண்டுக்கு பயங்கர சென்சிட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது சைலண்ட்டாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும்னு. பட் போக போக அது லேட்டராக அவங்களே கொஞ்சம் கற்றுக்குறாங்க. இதுக்கப்புறமா சில குரூப்பெல்லாம் வந்து ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிதான் ஃபுல் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரு கேட்டோட கேரக்டரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல எலிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் அகெயின் சவுண்ட் எஃபெக்ட் தான் படத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு ஹை குவாலிட்டி. ஸோ அது சவுண்ட் சென்சிட்டிவ் ஆல்ரெடி நம்ம குவைட் பிளேஸ் பார்ட் 1 and 2ல் பார்த்துருவோம். மோஸ்ட்லி பேசவே மாட்டாங்க. பட் அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரணும், அந்த ஹொரர் த்ரில்லரை வந்து ஒரு வைப்பான ஒரு மியூசிக்கோடு கொண்டு வருவாங்க. அதுதான் நல்லபடியாகவே இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த ஹொரரை ஃபீல் பண்ணலாம். அதுதான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்டையர் உலகமே இப்போது சைலண்ட்டாக இருக்க போது, ஹியூமன்ஸும் வந்து இனிமேல் சைலண்ட்டாக தான் வாழ போகிறோம். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். அண்ட் அது இனிஷியலி அவங்க மைண்டில் எடுக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் அதை தான் வந்து எப்படி அவங்க எடுக்க போகிறாங்க, எப்படி நெக்ஸ்ட்டு வாழ போகிறாங்க, அதை வந்து பொறுமையாக அப்படியே கவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம குவைட் பிளேஸ் பார்ட் 1 and 2ல் அவ்வளோ கவர் பண்ணி டேரெக்டாக வந்து மெயின் பிளாட்டோட கான்செப்டில் போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் இங்கே இருக்குது அண்ட் அது பாட்டுன்னு சவுண்டு போட்டு அட்டாக் வந்து அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் அங்கே இருக்கும். பட் இங்கே வந்து அங்கே லைவாக அவங்க பார்த்துட்டாங்க என்ன நடக்குது, எங்கேருந்து வந்திருக்காங்க. அண்ட் இனிமேல் நம்ம இப்படி வாழ்ந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்க முடியும், சர்வைவ் பண்ண முடியும், இல்லைனா நம்மளை அதை போட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாட்டெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கவரே பண்ணல. பட் இப்போல்லாம் வந்து நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹியூமனிட்டி அந்த சைடும் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியூமன்ஸோட நிறைய விஷயங்கள் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லதோ கெட்டதோ. ஆனால் ஹியூமனிட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அந்த ஹியூமனிட்டியோட செக்மெண்ட்ஸில் இமோஷ்னலான டச்சு அதெல்லாம் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி மாதிரியே எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பார்ட் 1 and 2ல் கொஞ்சம் ஸ்லாஷர் அதிகமாக இருக்கும், இல்லை ஸ்லாஷர்லாம் கம்மியாக இருக்குது. அண்ட் ஸ்டோரியோட மேக்கிங் வைஸு லேஸான ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. மேபி அது வேறு டேரக்டர்ஸ்னால அவங்க வந்து ஒரு யூனிக்கான அவங்களோட ஸ்டைல்லேருந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னந்தாலும் படம் வர்த் வாட்ச். ஜஸ்ட் 1 or 30 minutes தான். அதில் நீங்கள் ஒரு சீட்டேஜ் த்ரில்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னா ஹைலி ரெக்கமெண்ட் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா தேட்டரோட சவுண்ட் எஃபெக்ட் குவாலிட்டி தான் படத்தில் பியூரு. ஏன்னா என்டையர் மூவி ஃபுல்லாகவே விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். அங்கே லாங்குவேஜ்ன்ற பேரியரே அங்கே கிடையாது. அதனால் நீங்கள் அதை தேட்டரில் பார்த்தா தான் இன்னும் நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடியும். இல்லை அப்புறம் நான் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துட்றேன்னா, ஸோ அப்போது நீங்கள் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஹெட்செட் வேணால் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மஸ்ட்டு. அப்போ தான் படத்தை நான் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பை த வே எனக்கு மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ப்ளே தமிழில் ரேட்டிங் தரணும்னா கண்டிப்பாக 7 தருவேன் out of 10. இன்னும் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக அவங்க கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் 1 or 30 minutesல அவங்க கிறிஸ்பியாக முடிச்சிட்டாங்க. பை த வே இன்கேஸ் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா, அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் தாட்ஸோட அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you next video. Bye guys.